வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து கற்பூரவள்ளி வச்சுருந்தாங்க. அது வந்து நல்லா தழுத்து நிற்குது. சரி, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ண வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம அவிச்சு அது கூட துளசி, இஞ்சி, அதுமதுரம் எல்லாம் போட்டு நம்ம வந்து அவிச்சு அந்த தண்ணியை கொடுத்தாலே போதுங்க. அந்த சளி எல்லாமே இறங்கிரும். இது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கற்பூரவள்ளியில். இதை வந்து நம்ம வந்து நிறைய ரெசிபியாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதாவது துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு, அப்புறமா ரசம் வச்சு சாப்பிட்லாம், அப்புறமா காஃபி கூட சேர்த்து இதை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப மணமாகவும் இருக்கும். காஃபியாகவும் போட்டு குடிக்கலாம். நம்மளுக்கு வந்து தலைமுடி நிறைய ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கற்பூரவள்ளியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. இதில் மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையுமே வந்து நிறைய தழுத்திருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து எல்லாம் இனி ஒரு வாரத்துக்கு இந்த கற்பூரவள்ளியில் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் வந்து இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு துவையல் தான் அரைக்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதிலேயே வந்து நிறைய வந்து நல்ல இலையாகவும் இருக்குது, 1-2 வந்து பூச்சியும் வச்சும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம தூர போட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி 1-2 வச்சுருக்கிறதுல கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து குப்பையாட்டு தூர போட்டுறக்கூடாது. இதை வந்து நம்ம இன்னொரு செடி வச்சுருப்போம்ல, வேறு ஏதாவது செடி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இதை வந்து போடும்போது நம்ம வந்து 1 நாள் 2 நாள்னு சொல்லி தண்ணி ஊற்றுவோம். அதில் வந்து அது கோந்து போய் அப்படியே அது வந்து ஒரு மெடிசனாகவே மாறிடுங்க. பூச்சி எதுவுமே வராது அந்த செடிக்கு. அதனால் நம்ம வந்து அதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா சுத்தமாயிரும். இங்கே பாருங்கள், அழகாக இதே மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துவையல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 போல் இலை எடுத்தாலே போதும் துவையலுக்கு. இல்லை உங்களுக்கு நல்ல க்ரீனிஷாக வேணும் அப்படின்னா நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நிறைய எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்களா என்னென்னு சொல்லி தெரியல. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம எப்பவும் நார்மல் தேங்காய் துவையல் அரைக்கிற மாதிரி தான். தேங்காய், புளி, வத்தல், கடுகு, உளுந்தம்பருப்பு, கற்பூரவள்ளி இலை எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வெளியில் உள்ள அடுப்பில் தான் நான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் எண்ணெய் அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வந்து உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துடலாம். உளுந்தம்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதும் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, வத்தல் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். புளி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன உள்ளி இருந்துச்சு அப்படி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய உள்ளி வந்து கொஞ்சம் போல் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 4 வத்தல் சேர்த்துருக்கிறேன். அது கூட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புளி, அப்புறமா பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ துவையல் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும் தேங்காய் எல்லாமே. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தேங்காய் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கற்பூரவள்ளி இலையை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா தேங்காய் எல்லாம் நல்லா வறுபடாது. அதனால் அதை வந்து நம்ம கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து வறுத்து விட்டுறலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள், எல்லாமே எல்லா சைடும் நல்லா அழகாக வறுபட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார் கூட சேர்த்து அதை வந்து நம்ம வந்து துவையலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்து சேர்த்தாச்சு. இப்போ கடைசியில் வந்து நம்ம இது கூட வந்து நம்ம உப்பு சேர்க்கவே இல்லைல்ல, அதனால் இப்போ அரைக்கும் போது வந்து நம்ம கொஞ்சம் போல் வந்து அது கூட உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம துவையலுக்கு தேவையான இப்போ அளவு தண்ணி விட்டு அதை வந்து நம்ம இப்போது அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, துவையல் ரெடி ஆயாச்சு. இதை வந்து வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிடும் போதே நல்லாயிருக்கும். இது ரசம் துவையல் அப்படி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் சாதத்துக்கூட இந்த துவையலை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.